ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்மளோட சேனலில் விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக நம்ம விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன உள்ளே உட்காந்துட்டு விளக்கு பொறுத்துங்கன்னு கேட்காதீங்க. வெளியில் பொருத்தி வச்சது தான் காற்றுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. அதனால திருப்பி வந்து அதை ஏற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். கோயிலில் வந்து 12 மணிக்கு சூப்பராக அலங்காரம் பண்ணி சூப்பராக கொண்டாடினாங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம வீட்டு கிருஷ்ணனுக்கு நம்ம ரெடி பண்ண இது பிரசாதங்கள் எல்லாமேவும் பாருங்கள். கிருஷ்ணனை நான் இந்த வட்டம் ரொம்பவே ஊஞ்சலில் உட்கார வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வீட்டுக்கு நிறைய கிருஷ்ணன்களை வர சொல்லியிருக்கோம். கிருஷ்ணன் ராதை வேஷம் போட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக ஒரு ஆலத்தி எடுத்து அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தோம். பசங்க எல்லாருமே ராதை கிருஷ்ண வேஷத்தில் அவ்வளோ அழகழகாக இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்கள எல்லாத்தையும் ஆலத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கலாம். இதுதான் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் 5 வருஷமாகவே என்னோடய பசங்களை வச்சு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட இதில் ஒரு 2 இயர்ஸாக அந்த விளாக் போட்டிருப்பேன். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். லாஸ்ட் ஃபைனலில் பாருங்கள், கோயிலில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாமி அலங்காரங்கள். அதை மிஸ் பண்ணிடாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பசங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவோம். எல்லா பசங்களுமே வந்திருந்தாங்க. ஒரு சில பசங்கள் மட்டும்தான் வேஷம் போடல. மற்றதெல்லாம் ராதை கிருஷ்ணாவாக ஜோடியாக வந்தாங்க. ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் இந்த வட்டம் பண்ணது. வந்து உள்ளேயே நின்று இது காலுக்கு பூ போட்டு கூப்பிட்டேன். அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வெளியில் போயிட்டு வெளியிலேருந்து கூப்பிட்டு உள்ளே வர சொன்னோம். பாருங்கள், கிருஷ்ணா வேஷத்தில் பசங்க எவ்வளோ அழகழகாக இருக்காங்கன்னு. ராதை கிருஷ்ண வேஷத்தில் இந்த சைடு உண்மையை சொல்லணுன்னா கிருஷ்ண ஜெயந்தி அவ்வளோ சூப்பராக கொண்டாடுறாங்க. ஒரு குழந்தைய என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரியே கிருஷ்ணனுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. இவர் எங்கள் வீட்டு சுட்டி பையனர். அது மாதிரி இந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம போடாமல் தான் வந்திருந்தாங்க. என்னோடய மூத்த பையன், அது குட்டி பையன். பாருங்கள், எல்லாருமே கிருஷ்ண வேஷத்தில் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. இவங்க 2 பேரும் ஜோடியாக தான் வருவேன்னு சொன்னாங்க. அதனால் சரி ஜோடியாக நின்னே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் பூ போட்டு உள்ளே கூப்பிட்டாச்சு. எல்லா குழந்தைகளும் அழகாக சமத்தாக உட்காந்துருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. பசங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த பசங்களும் ஒரே இடத்துல உட்காரல. ராதை வேஷம் போட்டுத்தவங்க எல்லாம் அப்படியே கலைஞ்சிட்டாங்க. அது மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சரி ஓகே குழந்தைகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து நைட்டு டின்னர் ரெடி பண்ணியிருந்தோம். இட்லி, லட்டு, சட்னி, சாம்பார் வச்சு பாயசம் வைத்து பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே இட்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் பசங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. அதுவே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வட்டம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோம். சரி பசங்களை இந்த மாதிரி கூப்பிட்டு வர வச்சு சாப்பிட சொல்லலான்னு. ஏன்னா எல்லோரும் இட்லி பிடிக்கும்னு சொன்னதுனாலேயேவும் அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பாட்டுகளை பாடி கிருஷ்ணனுக்காக பாடி முடிச்சாச்சு. குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் பூஜை எல்லாமே பண்ணோம். ஏன்னா அவங்க டியூட்டி போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் பூஜை பண்ணோம். ஏன்னா நமக்கு 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்குமே நைட்டு 12 மணி வரைக்குமே பூஜை பண்ணலாம். ஏன்னா 12 மணிக்கு தான் கிருஷ்ணன் பிறந்ததாக இங்கே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 12 மணி வரைக்கும் நல்ல ரேவதி நட்சத்திரம் பிறக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே நம்ம 9:30 மேலே நம்ம டியூட்டி போயிட்டு வந்த பிறகு தான் சாமி கும்பிடவே ஆரம்பித்தோம். எல்லாருமே தீபாராதனை காமிச்சு பத்தி பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு. அது மாதிரி வந்தவங்க எல்லாருமே கிருஷ்ணன் வேஷம் போட்டவங்களுக்கும் ஆலத்தி காமிச்சு அவங்களுக்கு வெண்ணெய் வச்சு விட்டாங்க. மனை நிறைவாக சாமி கும்பிடுங்க. ஏன்னா இந்த கிருஷ்ணன் அழகாக தூளியில் ஆடுற மாதிரி எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறீங்க. அவங்களுக்கு எல்லாரும் இந்த கிருஷ்ணனே வந்து குழந்தையாக பிறக்கணும்னு அந்த கிருஷ்ணன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். எது நடந்தாலும் நல்லதுக்கே என்று எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். ஏன்னா சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கிறப்போ ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நம்ம சில யோசிப்போம். ஆனால் அது நடந்து முடிஞ்ச பிறகு யோசித்து பாருங்களேன், அது நல்லதாகவே மட்டுமே தான் நடந்திருக்கும். சில விஷயங்களை நம்ம அந்த இடத்துல இருக்கிறப்போ நமக்கு இப்படி கஷ்டமாக இருக்கே, இப்படி கஷ்டத்தை மட்டும் கொடுக்குறாங்களே, கஷ்டத்தை மட்டுமே நம்ம அனுபவிக்கிறோமே நம்ம சில இடத்துல நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடியும் சில நல்லதுகள் இருக்கும். அதனால இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நல்லதாக மட்டுமே
நடக்கணும், இன்றைக்கான நிலைமைக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்ட மனசு இருந்துச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல முன்னேற முடியும். நம்மளை சில பேர் என்னென்னமோ நினைக்கலாம், எப்படி எப்படியோ பேசலாம். ஆனால் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அந்த கடவுளுக்கே தெரிஞ்சால் போதும். நம்ம யாருக்கும் நம்மளை நிரூபிக்கின்ற அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த ஒரு சில காலங்களாக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து திருப்பி வெளியே வர்றப்போ எல்லா நேரத்துலையும் எனக்கு என்னோட கடவுள் மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்சாருன்னு நான் எப்பயுமே யோசிப்பேன். எல்லா விஷயத்துலேயும் நான் மீண்டு வர்றதுக்கு ஒரே காரணம் கடவுள் மட்டும்தான். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கடவுள்கிட்ட மண்டிட்டு கேளுங்க, அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்குன்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். குழந்தை இல்லை இல்லை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, வரும்னு யோசித்து பாருங்கள். இந்த கிருஷ்ணனே எல்லாருக்கும் குழந்தையா பிறப்பார். நல்லபடியாக பூஜையை முடிஞ்சுட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி என்னென்னா, வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தியை முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு கரெக்டாக மணி 11:30 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் சாமி கும்பிடவே 10:30 ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு தான் போகிறோம். 12 மணிக்கு தான் கிருஷ்ணன் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே பூஜை நடந்துகிட்ருக்கு. நைட்டு கரெக்டாக 11:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் போகிறோம். ஃபுல் வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நைட்டு 12 மணிக்கு அப்படியே கலகலன்னு இருக்கு. அப்போ போய் பார்த்துருவோம். பாருங்கள், இங்கே 12 மணிக்கு எவ்வளோ டான்ஸு. बाबू के लिए நீங்கள் மாற்றிட்டு வந்தது தப்பு. ரொம்ப பேர் கேட்டுருக்கோம். நீங்கள் சொன்னது ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. மணி 12ங்க. இந்த ஊரில் பாருங்கள், எல்லாருமே யாருமே தூங்கல, எல்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்க. இந்த அம்மா வேலை பார்த்துட்டு அப்படியா? நானும் ஒரு யூடியூப் சேனலில் வாழ்நாள் ஃபுல்லாக பேசுகிறேன். இதோட 3வது கிருஷ்ண ஜெயந்தி போட்டேன். ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு கூட வியூஸ் வரல, என்ன செய்கிறது? அதனால் இங்கே பாருங்கள், நைட் 12 மணி. எல்லா லேடிஸும் இங்கே தான் பண்ணுறாங்க. இந்த பையன் கிருஷ்ண வேஷம் போட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே இருந்தாங்க. அதனால் அவனை நோண்டிகிட்டே இருந்தேன், வம்பிழுத்துட்டே இந்த பேசவே இல்லை கடைசி வரைக்கும். அப்படியே எல்லாம் ஸ்க்ரீன் எல்லாம் மூடி வச்சுருந்தாங்களே, நல்லா ஓப்பன் பண்ணிட்டாங்க. கரெக்டாக மணி 12. இப்போ கிருஷ்ணனோட குட்டி சிலைக்கு பாலபிஷேகம், தயிர் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி அவரை குளிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆட்டுவாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. மணி கரெக்டாக 12 மணிக்கு தான் இந்த அபிஷேகம் தொடங்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு தட்டில் வச்சுட்டு ஒரு கரண்டி எடுத்து எல்லா இடத்துலையும் தட்டிட்டு குழந்தை பிறந்துருச்சுன்னு அவ்வளோ சந்தோஷமாக அவங்க எல்லாம் அதை சொல்லி வேற சுற்றி வந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஊஞ்சலில் அழகாக உட்கார வச்சு அவரையும் தூளி ஆட்ட ஆரம்பித்தாச்சு. அழகாக இருக்கார். கிருஷ்ணன் பிறந்த நேரத்துலையாச்சும் இனியாச்சும் நல்ல விஷயங்களே நடக்கட்டும். நமக்கு வயல்நாட்டில் நடந்தது, இப்போ கொல்கத்தாவில் நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனியாச்சும் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லி அந்த கிருஷ்ண பகவாத்மாவை நம்ம எல்லோரும் வேண்டிக்கலாம். நல்ல தரிசனத்தோடு இன்றைக்கி நைட்டு நாங்கள் தூங்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு வாழைப்பழம், லட்டு அந்த மாதிரி பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிறப்ப மணி 1 ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.